பிஸ்மில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையில் அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய இந்த மஜ்லிஸில் அல்லாஹ் நம்ம அனைவரும் ஒன்று கூட்டியிருக்கின்றான். முதலில் என்னுடைய சலத்தை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ உலகத்தில் இருக்க பெரும்பாலான மக்கள் அமைதியை தேடி, அதாவது இஸ்லாத்தை தேடி அவங்க யோசித்து அல்லாஹ்வோட கருணையை கொண்டு கிருபையை கொண்டு அவங்க இஸ்லாத்தின் பக்கம் வந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இஸ்லாத்துக்கு வந்தேன். அது எப்படி வந்தேன் அப்படின்னா, நான் கஷ்டப்பட்டு யோசித்து அப்படி வந்தேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அல்லாஹ் தஆலா நாடி கொடுத்தான் அந்த ஹிதாயத்தை. அது சின்ன ஒரு சுருக்கமாக நான் சொல்கிறேன். என்னுடைய பழைய பேர் ராஜா, இப்போ அபூபக்கர் சித்திக். நான் ராஜாவாக இருக்கும்பொழுது சின்ன வயசில் ஹிந்துவாக இருக்கும்பொழுது பெரிய இறைபக்தி அப்படிலாம் எதுவும் கிடையாது. நார்மலாக சும்மா எல்லோரும் இருக்க மாதிரி இருப்பேன். அப்போது அந்த மியூசிக்கில் எல்லாருக்கும் சின்ன வயசில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி எனக்கும் இருக்கும். இந்த பக்தி பாடல்கள்லாம் போட்டு வீட்டில் உட்காந்து பாட்டு கேட்டு அதுக்கேற்ற மாதிரி விளையாட்டு டான்ஸ் ஆடுறது அந்த மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலம் வந்துச்சு, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க கூட அந்த வயசு இல்லை, ரொம்ப சின்ன வயசு தான். ஆனால் அது மேலே அந்த அளவுக்கு உடன்பாடு இல்லை. அல்லாஹ் தஆலாவே அது மேலே இந்த உடன்பாடு கொஞ்சம் எடுத்துட்டான். ஏற்கனவே பக்திலாம் அது கிடையாது, ஆனாலும் அந்த இது மேலே அல்லாஹ் தஆலா கொஞ்சம் அதுலேருந்து தள்ளி வச்சிட்டான். அப்போ அது மேலே இல்லாமல் சரி இது என்னது இது, சில பேர் இருக்காங்க நம்ம ரிலேஷன்லேயே அந்த உருவப்படங்கள்லாம் வச்சு கெட்ட வார்த்தையில தான் திட்டுவாங்க, தூக்கி போடுவாங்க, இதை பண்ணுவாங்க அதை பண்ணுவாங்க. என்ன இந்த அளவுக்கு சில பேர் மதிக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, சில பேர் மதிக்க மாட்டுறாங்க. அது என்ன, அது எதுவும் செய்ய முடியாது அதால். அப்போ அது நம்மளுக்கு அதுக்கு மேலே நம்மளுக்கும் மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்போது சரி, அடுத்து நம்ம ஒரு வீட்டில் இருந்தோம். அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் கிறிஸ்தவர்கள் இருந்தாங்க. அப்பயும் இதெல்லாம் 4வது 5வது படிக்கும்போது நடந்தது தான். அப்போ என்னாச்சு, ஒரு கிறிஸ்தவ ஃப்ரெண்டு பக்கத்து வீட்டு பையன் என்ன பண்ணால், அவங்க கூட சர்ச்சுக்கு கூப்பிட்டு போயிடுவா போல். கூப்பிட்டு போயிட்டா அங்கே அங்கேயும் மியூசிக்கோட இதுதான். என்ன பண்ணுவாங்க, பாட்டு பாடுறது, ட்ரம்ஸு. நம்மளுக்கு ஏற்கனவே மியூசிக் தான் இன்ட்ரெஸ்ட்டு. சரி ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அங்கே போய் பாட்டெலாம் பழகிருச்சு. அப்போ பிடிச்ச பாட்டெலாம் எழுதி கொடுத்து அங்கே இருக்க பாஸ்டர்கிட்ட பாட சொல்கிறது, இந்த பாட்டை பாடுங்க அந்த பாட்டை பாடுங்க. அங்கேயும் போயிட்டு அப்போ அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்போது அங்கே நான் இணை வணக்கத்துக்காண்டியோ இல்லை அமைதி தேடி எதுக்கும் போகல. மியூசிக்கு நல்லா இருக்குது, சரி மியூசிக் கேட்போம், மியூசிக்லாம் கற்றுக்கலாம் அங்கே போனான்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் அப்படியே இருந்தேன். அப்போது ஒரு 5th 6th 7th அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது அந்த தொடர்புலேயே அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனாலும் அதில் உடன்பாடு இல்லை, நான் தேடிலாம் அதில் போகல. அப்போது அப்படி காலங்கள் கடந்து ஒரு குறிப்பிட்ட காலம் வந்த உடனே அவங்களுடைய அந்த பழகும் முறை தாக்கங்கள் அதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு எனக்கு மனசுக்கு திருப்தி அளிக்கலை. ஆனால் ரொம்ப தொடர்பில் தான் இருந்தேன். அந்த பாஸ்டர்ஸ்லாம் வீட்டுக்கு வருவாங்க, போவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அதெல்லாம் எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு அதில் அந்த அளவுக்கு பிடிப்பு இல்லை. போயிட்டு இப்போ சர்ச்சில் உட்காந்தாலும் நான் அதெல்லாம் கவனித்து கேட்குற அளவுக்கு அங்கே எனக்கு எதுவும் சாட்டிஸ்ஃபைடாகிற மாதிரி எதுவும் இருக்காது. அப்போ 10th +1 அந்த 16-17 வயசில் வரும்பொழுது தான் அதுலேயும் எனக்கு அந்தளவுக்கு இது இல்லாமல் நான் ஃபுல்லாக அதையும் விட்டுட்டேன். அப்போது ஒரு 10th படித்து +1 அந்த டைம்லலாம் என்ன பண்ணுறேன், எதுவுமே இல்லை, சும்மா இது என்ன இது அதுக்கு அடுத்த ஒன்று இருக்குது. அது என்னென்னா இஸ்லாம். அந்த இஸ்லாத்தை பற்றி திங்கிங் எதுவும் கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி யாரும் கண்ணுக்கும் தெரியல, சரி இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றதும் தெரியல. அடுத்து ஸ்ட்ரைட்டாக எத்தியஸ்ட் தான், நான் மாற்றிக்க கொள்ள எதுவுமே கிடையாது. அப்போது ஸ்கூல் படிக்கும்போது சயின்டிஃபிக்கலாக நம்ம என்ன பார்க்குறோம், அது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போ நம்ம கண்ணில் பார்க்குறதும் கண்டுபிடிச்சது மட்டும் நம்புவோம், மற்றதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் தாம்பரத்தில் லைப்ரரி இருக்கு இல்லையா, அதில் மெம்பர் ஆகிட்டு சில புக்ஸ்லாம் அப்படியே எடுத்து படிப்போம். அதில் சயின்டிஃபிக்கலாக தான் படிப்போம். அதில் அப்படியே படிச்சுட்டு இருக்கும்போது சில யோகா இந்த சம்மந்தப்பட்ட புக்ஸ்லாம் வந்துச்சு. அதில் நம்மளுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா அந்த டைமில் நம்மளுக்கு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். அப்போ வரும்போது அப்போ எல்லாருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா மன அமைதியை தேடி போவாங்க. இப்போ பெரும்பாலான உலகத்தில் அமைதியை தேடி தான் என்ன பண்ணலாம், அடுத்து மதம் மாறுறது பெரும்பாலும் அப்படி தான் பண்ணுறாங்க. சில பேர் அது எங்கே இருக்குதுன்னு தெரியாமல் அலைஞ்சு தெளிஞ்சு இந்த போன மாதிரி அதே மாதிரி யோகா அந்த இதில் போவாங்க. இப்போ நான் என்ன பண்ணேன், அந்த புக்கெலாம் படித்து யோகா வீட்டிலே உட்காந்து செய்வேன். பத்மாசனம், வஜ்ராசனம் அப்படின்னு சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்வேன். அப்போ அதில் அடுத்தடுத்து என்னென்னு பார்க்கும்போது சில லிங்க்ஸ் அதில் கிடச்சிது. என்ன கிடச்சிது அப்படின்னா, சில பேர் வீட்டிலே வச்சு நடத்துவாங்க. அப்போ அவங்க வீட்டில் ஒரு யோகாலாம் சொல்லி கொடுத்தாங்க. அதில் நம்ம உட்காந்துட்டு நம்ம கண்ணை மூடி நம்ம பண்ணணும், பின்னாடி நம்மளுக்குள்ள ஒரு சக்தியை அவங்க எழுப்பி விடுவாங்களாம். அது ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. சரி ஏதோ பண்ணுறாங்க, கண்ணெலாம் ஒளிலாம் தெரியும் அப்படின்னாங்க. சரி ஒளிலாம் தெரியும், நம்ம பெரிய ஆள் ஆகிடுவோம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதை சரி இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டே இருந்தேன். அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டில் ஒரு ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்டர் மாதிரி போட்டு அதில் ஒரு பிக்சர் காமிச்சாங்க. அதெல்லாம் அவங்க இதில் ஏதோ ஒரு பெரிய ஒருத்தங்க லேடி பேசுகிறாங்க. பேசும்போது பின்னாடி போகலாம் வருது, சினிமாவில் வர மாதிரியே.
சரி அதில் என்ன தான் வருது அப்படின்னு சொல்லி நானும் உட்காந்து பார்த்துட்டே இருக்கேன். அந்த புகையில வந்து ஒரு உருவம் தெரியுது. அப்படியே நிறுத்திட்டு பார்த்தீங்களா அந்த பின்னாடி பாருங்க உருவம் தெரியுது, இதுதான் அவங்க பவர் அப்படின்னாங்க. என்னன்னு பார்த்தா அதில் வந்து ஒரு விநாயகரோ ஏதோ ஒரு உருவம் தெரியுது. அடப்பாங்களா, அதெல்லாம் வேணான்ட்டு தான் நான் இங்கே வந்தேன். திருப்பி இங்கே ஆரம்பிச்சிட்டிங்களா சரின்னு சொல்லிட்டு அதையும் விட்டாச்சு. அப்போ ஆனாலும் அந்த மன அமைதியை வந்து மனசு தேடிக்கிட்டே இருக்குது, அப்படியே போயிட்டே இருக்குது. ஆனால் தியானத்தோட விஷயத்தில் அது பொதுவானது தான், எந்த மதத்தையும் சேராது தான். அதனால் நானே தனிப்பட்ட முறையில் தியானம் பண்ணுவேன். அதே நேரத்தில் என்னுடைய அண்ணன் முகமது காலித் வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டார் எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. அவரும் வந்து இந்த தியானம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து அந்த டைமில் ஈடுபாடு கொண்டு வரும். நானும் அந்த விஷயத்தில் ஈடுபாடோடு இருக்கேன். அப்போ நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு சம்பந்தம் போட்டவங்ககிட்ட சில பேர்கிட்ட பேசும்போது எனக்கே தெரியாது எங்கள் அண்ணன் வந்து அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு. இன்னொருத்தர் சொல்கிறாரு, உங்கள் அண்ணனும் இதெல்லாம் வந்து இந்த லைனில் தான் பாருங்க போல அப்படின்னு. அப்போ நான் வந்து பேசும்போது ரெண்டு பேரும் ரொம்ப நெருங்கிட்டோம். அப்போ நான் கேட்பேன் என்ன அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மனசு அமைதிக்காண்டி பண்ணுறது, காற்றை கண்ட்ரோல் பண்ணுறது. அவனுக்கு அப்போ தெரிஞ்சது அவன் என்னென்னமோ சொல்கிறான். அப்போ நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணி சரி நம்ம இதில் பெரிய ஆள் ஆகணும்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் பண்ணுறேன். அப்போ இந்த வள்ளலார் இருக்கார், விவேகானந்தர் இருக்கார், நிறைய பேர் இருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சுது இந்த குண்டலினி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வச்சு தான் நிறைய பேர் சீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பெரும்பாலான இந்த சாமியார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு மன அமைதியெல்லாம் கிடைக்கும், பட் ஒரு லெவலோட நின்றோம். அப்போ அதில் என்ன அப்படின்னா நம்ம உடம்புல சில இந்த ஆர்கானிக்ஸோட மாற்றங்கள், அதாவது உடம்புல சக்கரங்கள்னு சொல்லுவாங்க, அது ஒன்றும் இல்லை, உடம்பு நரம்போட ஜாயின்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு ஜாயின்ஸ் இருக்குது. அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இடத்துக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அதை வந்து மனசில் அப்படியே நினச்சிட்டே இருந்தோம்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுரப்பிகள் வந்து கிளியராக ஒர்க் ஆகும். அது மாதிரி நம்ம வந்து அப்படியே காலையில் எழுந்த உடனே ஃப்ரெஷ்ஷாக அப்படி நினச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதிலிருந்து ஒரு சக்தி வந்து மேலே எழுந்து அது போயிட்டு கடவுளோட கலந்துரும் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு ஒரு இது கிரியேட் பண்ணுவாங்க. அது கலகுதா இல்லைன்றதுலாம் அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நம்மளுக்குள்ள ஒரு ஃபீல் வரும். அப்போ எதுனா நம்ம இஸ்லாத்தில் தான் சிம்பிளாக சொல்லிட்டு போயிடுச்சு, ஃபஸ்ட்டே இன்னமும் லாமானு பின்னியாது நம்ம புகாரி ஷெரீஃபில் ஃபஸ்ட்டே வந்துடும். இதைத்தான் அவங்க வந்து கடைசியாக சொல்லுவாங்க, நம்ம என்ன அப்படின்னு கடைசியாக நம்ம என்ன நினச்சாலும் நம்மளால் செய்ய முடியும். நம்ம கையில் நெருப்பு எரியாமல் இருந்துச்சா நெருப்பு எரியும், கண்ணில் வச்சு அப்படியே பார்த்து வந்து இது அணைச்சிடலாம், மெழுகுவர்த்தி அணைச்சிடலாம், அதெல்லாம் நிறைய ட்ரை பண்ணுவோம் சரி மனசோட பவரை இது பண்ணுறதுக்காண்டி. அதில் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கிரிப்பு கிடைக்கும், எல்லாம் செய்யும். பட் நம்ம தேடினது கிடைக்குமானா கிடைக்காது. பட் சில பேருக்கு வந்துட்டு அவங்க தேடுற அமைதி இதுதான் சொல்லிட்டு ஸ்டாப் ஆகிடுவாங்க. அது மாதிரி உள்ளவங்களுக்கு தான் நான் இப்போ சொல்கிறேன். இது மாதிரி நண்பர்கள் நம்மளுக்கு இருக்காங்க, அவங்ககிட்ட பேசியிருக்கேன், எல்லாம் நான் அவங்க பார்க்கட்டும். அப்போ என்னாச்சு, இப்போ இதை தேடி நம்ம இந்த பக்கம் அப்படியே போயிட்டு எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது இதில் நடுவில் ஒரு பிரேக் வந்துச்சு. ஆனாலும் நான் தனிப்பட்ட முறையில் இந்த குண்டலினி இதை பற்றி இது பண்ணிட்டே இருக்கேன். அப்போ அதில் ஒரு புக்கு ஒன்று கிடச்சிது. அந்த புக்கில் போட்டிருக்குது என்ன அப்படின்னா ஒரு சில, அதாவது நம்ம உடம்புல இருக்கிறது தான் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ அதை வந்து நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு 40 விதமான சக்திகள் கிடைக்கும், இதுக்கு போனோடனே ஒரு 70 விதமான சக்திகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்குதான். எங்கேருந்து கிடைக்குதுன்னு தெரில. நம்ம தான் கடவுள் நம்பி எல்லாம் வருங்க, யார் கொடுப்பா, சரி ரைட்டு சரி ஏதோ ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு அப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறேன். அப்போ பண்ணிகிட்டே இருக்கும்போது அண்ணனும் நானும் வந்து அடிக்கடி பேசும்போது, எப்பா இது வந்துட்டு ஒன்றும் சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, நீ இப்போ என்ன பண்ணுறேன்ட்டு கரெக்டாக சொல்லு. அவர் அப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஆனால் எனக்கு மார்க்கத்தை பற்றி எதுவும் சொல்லலை, அவர் தனியாக போயிட்டு இருக்குது லைன் ஸ்டார்டிங்கிறதுனால முழுசாக எனக்கு சொல்ல எதுவும். அப்போ நான் கேட்டேன், ஏதோ ஒரு விஷயம் இருக்குப்பா, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லையா, இல்லை நீ என்ன சாமி கும்பிட்ற அதை சொல்லு அப்படின்னு கேட்டேன். நானா சொல்கிறேன் அப்படின்னு. அப்போ அல்லோட கிருவியில் தெளிவாக ஹேண்டில் பண்ணுறேன் என்ன. ஏன்னா நான் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே ஒத்துக்க மாட்டேன், நானா அதை ரியலைஸ் பண்ண மட்டும்தான் அப்படி ஆர்கியூ பண்ணுவேன். ஆனால் அல்லாவோட கிருவியில் அதை சொல்லும்போது எந்த விதமான ஆர்கியூமெண்ட் இல்லை, அப்படியே ஏற்றுக்கிட்டேன். அப்போ என்னாச்சு, ஒரு கட்டத்தில் நானும் அண்ணனும் தனியாக பேசும்போது அப்போ என்கிட்ட கேட்குறாரு, நீ என்னப்பா நினைக்கிற இறைவன்னா அப்படின்ட்டு. இறைவன்னா என்ன நினைக்கிறது, என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் இல்லை. சரி ஏதோ ஒன்று, ஒரு சூப்பர் பவர் இல்லை, ஏதோ ஒன்று இயற்கை ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறியா, எப்படி வந்துச்சு இதெல்லாம்? சரி ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கியாப்பா, நீ விஷயத்த சொல்லு, நீ என்ன சாமி கும்பிட்ற அதை சொல்லு, எனக்கு தேவை அதுதான் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, உண்மையான இறைவனா எதுன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டேன். என்ன இது உண்மையான இறைவன்னா என்ன திடீர்னு இயேசுன்னு சொல்லிட்டுருவோம், நம்ம தான் வந்துட்டவே அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். என்னப்பா கிறிஸ்டியானிட்டி எதுவும் சொல்ல போறியா அப்படின்னு. அது இல்லை அப்படின்னா. அப்போ அது இல்லை அப்படின்னா அப்போ வேற என்ன? சரி வேற எனக்கு தெரில, மூணாவது ஆப்ஷனே அது வரைக்கும் எனக்கு மைண்டில் வரல. அப்போ அவன் சொல்கிறான் இஸ்லாம் அப்படின்னா. பகீர் இருந்துச்சு. இஸ்லாமா, எதை வச்சுப்பா சொல்கிற, என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. இப்போது நம்ம வந்துட்டு இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, ஒரு இறைவன் இருக்குறான், ஒரு இறைவன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும், மனசளவு எல்லாருக்கும் தெரியும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ, நம்ம பெரியவனா இல்லை நம்மளை படைச்ச இறைவன் பெருசா? நம்மளை படைச்ச இறைவன் தான் பெருசா, நம்ம எப்படி பேச? அப்போது நம்ம வந்து ஒரு கல்லையோ இதையோ ஒன்று உருவமைச்சு அதை வந்துட்டு நம்ம வணங்குறோம். அப்போ வந்துட்டு நம்ம ஒரு இறைவனை உருவாக்கணும் அப்படின்னா அப்போ நம்ம அதை விட பெருசாக இல்லையா? அப்போ எது பாசிபிள் ஆகும்? சரி அப்போ கட் பண்ணிவிட்டு அடுத்து இப்போ இங்கே வா. இங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் இறைவனாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. இவங்க வந்துட்டு அப்படி தான் கிரியேட் பண்ணுறாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு சில இது பேசும்போது சரி ஓகே அதையும் கட் பண்ணிட்டு, அப்போது இறைவன் ஒருத்தன் தான் இருக்கிறான், அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஒன்று வந்து இஸ்லாம் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். சரி ரைட்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு நான் திரும்பி லைப்ரரிக்கே வரேன். வந்துட்டு இஸ்லாம் சம்மந்தப்பட்ட சில புக்ஸ்லாம் எடுத்து படிக்கிறேன். அப்போ அது வந்து நம்மளுக்கு நம்ம தேடின விஷயங்கள் அதில் இருக்குது. சரி அல்ஹம்துலில்லாஹ். சரி அதை படிக்க என்னாச்சு, அப்போது கம்பேரிசன் பண்ணுறேன். திருவள்ளுவர் சில விஷயங்கள்லாம் எழுதியிருக்காரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அதில் கம்பேரிசன் போட்டே ஒரு புக் இருந்துச்சு. அப்போது இதெல்லாம் படிக்கும்போது நான் புக்கை பார்த்து தான் களிமாவை சொன்னேன். ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சு. சரி களிமா சொன்னால் முஸ்லீம் ஆகிடலாம், வேறு எதுவுமே இல்லையா, சிம்பிள் தானே. இப்போ லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முடிஞ்சு இல்லையா, அதை பார்த்து தான் களிமா சொன்னேன். எனக்கு அதிகமான ஆசிரியர் புக்கு தான், தனிப்பட்ட முறையில் நான் படித்து அப்படி தான் பெரும்பாலான விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா தான் பள்ளியோட தொடர்பு எல்லாரோட தொடர்பும் கிடச்சிது, ஒரு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறமா தான். அப்போது இது எதுக்காண்டி சொல்ல வந்தேன்னா, அமைதின்னு எல்லாம் தேடி போகிறாங்க இல்லையா, அந்த அமைதி உண்மையாகவே இஸ்லாத்தில் தான் இருக்குது. அது எப்படின்னா, இப்போ இந்த விஷயத்தால் நம்ம மேஜிக் ஷோலாம் எதுக்கு காட்டுறாங்கன்னா ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான். இந்த விஷயத்தில் இப்படி தான் நடக்குது. இப்போ சாமியாரோட விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி சில சக்திகளை வச்சு சும்மா சக்தி இருக்க மாதிரி காமிச்சு மனசு அமைதியை வைக்கிற மாதிரி காமிச்சு தான் எடுத்துகிட்டு போய்ட்டு வழிகட்டில் விட்டுறானுங்க. இது எவ்வளவோ விஷயத்தை நம்ம பார்த்தோம், நம்மளால திருந்துறது கிடையாது. உண்மையான விஷயம் அதில் இருக்குது, ஆனால் முழுமை அடையலை. இப்போ எனக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு அஜரத் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, விவேகானந்தர் தெரியுமா அப்படின்னாங்க. அடாங்க அஜரத்லாம் விவேகானந்தரை பற்றி பேசுகிறாரு, அப்போ பயங்கரமான ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஏன்னா நம்மளுக்கு தான் ஏற்கனவே அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா தியானத்தை பற்றி. அப்போ என்ன அஜரத்துங்க அப்படின்னு கேட்டால் அவர் சொன்னார், விவேகானந்தர் வந்து பெரிய ஆள், தியானத்தோட விஷயத்தில் வந்து ரொம்ப பெரிய ஆள். எப்படி அஜரத்துங்க, அவர் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி பெரிய லெவலில் வந்தார், ஆனால் அவர் அதுக்கு மேலே வர முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா அவருக்கு அதுக்கு மேலே வழிகாட்டுதல் இல்லை. அதில் இஸ்லாத்தில் மட்டும்தான் அதோட வழிகாட்டுதல் இருக்குது. உண்மையாகவே ஒரு மனுஷன் வந்து இறைவன் கூட தொடர்பு கொள்ளும் போது தான் எல்லாமே இருக்குது. இப்போது சாஃப்ட்வேர் கன்சல்டன்சி அது மாதிரி பல எல்லா இதுலேயும் நிறைய ப்ரெஷர்ஸ் இருக்குது, எல்லாரும் ஒர்க் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியதான் செய்யுது என்னன்ட்டு, இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறது தெரியதான் செய்யுது. இப்போ இஸ்லாத்தை விட இந்த யோகாவெல்லாம் பற்றி நிறைய பேர் இப்போ இதெல்லாம் பண்ணி நாட்டில் நல்லா இதெல்லாம் பண்ணுறாங்க, ஆனால் அது எந்தளவுக்கு ரீச் ஆகி பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் இப்போது நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, பெங்களூரில் தான் அதிகமான தற்கொலைகள் நடக்குது. பெங்களூரில் அதிகமாக தற்கொலை. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் ஹைஃபையாக இருக்கிறாங்க, சாஃப்ட்வேர் கன்சல்டன்சியில் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்களோட இது வந்து அதிகமான தற்கொலைகள் நடக்குது. அடுத்த இடம் எங்கே அப்படின்னா சென்னையில் அதிகமான தற்கொலைகள் நடக்குது. இதுக்கெல்லாம் வந்து தெளிவான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் இஸ்லாம். எடுத்தவொடனே சொல்லிவிடும், நீ தற்கொலை பண்ண செத்த, எப்போ நீ திருப்பி செத்துக்கிட்டே தான் இருக்கணும். அப்போது முஸ்லீம் தற்கொலை செய்வானா, இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சவன் தற்கொலை செய்வானா, செய்ய மாட்டான். சரி ஓகே, அதை மட்டும் சொல்யூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போது இவங்க சொல்கிற மாதிரி சும்மா வந்துட்டு வழிகாட்டுதல் இல்லாமலாம் இல்லை. இப்போ இந்த மாதிரி இதில் வந்துட்டு வெறும் மனசு அமைதிக்காகவும் ஒரு லெவலில் நின்றுவாங்க. ஆனால் இஸ்லாம் வந்து வழிகாட்டுதல் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மன ப்ரெஷர், உங்களுக்கு நான் என்னோட இது அனுபவபூர்வமான விஷயம் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம கடையில் வந்துட்டு உட்காந்துட்டு சர்வீஸ் பார்க்கும்போது இல்லை வியாபாரம் பண்ணும்போது வந்துட்டு என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே மைண்டு பயங்கர ப்ரெஷர் ஆகிடும், கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியாது. அப்போது அல்லாஹ் தஆலா கொடுத்த பெரிய கிஃப்டான அந்த தொழுகை இருக்குது, அதை வந்து நம்ம தொழுதோம் அப்படின்னா ரிலாக்ஸ் ஆகும். அது அல்லாஹ் எப்படி சொன்னோன்னா அப்படி தொழுதோம் அப்படின்னா எப்படின்னா, அல்லாஹ் தஆலா வந்து எப்படி கேட்குறான், எனக்காண்டி தொழுங்க அப்படின்னு சொன்னான். நம்ம அல்லாஹ்காண்டி தொழுதோம் அப்படின்னா நம்ம மனசு அல்லாஹ் தஆலா வந்து லேசாக்கி வைப்பான். அந்த தொழுகையை வந்து எல்லாம் வெளியிருந்து பார்க்குறாங்க. என்னன்ட்டு அப்படின்னா, நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள், நம்மளுடைய நண்பர் நம்மக்கிட்ட வந்து பேசும்போது, நம்மளுடைய சின்ன வயசு நண்பர் நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம மனசு ஆறுதல் அடையுமா அடையாதா? எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா, சின்ன வயசு நம்பரை பார்த்து பேசும்போது ஆறுதல் அடையுமா அடையாதா? அப்போ நம்மளை படைச்ச இறைவன்கிட்ட பேசும்போது நம்ம மனசு ஆறுதல் அடையுமா அடையாதா? இது நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம உணரலாம் இல்லையா? பேச முடியுமா முடியாதா? இதுதான் மனசு உள்ளுக்குள்ளே வந்து செய்கிறது. என்ன விஷயம் அப்படின்னா, நம்ம இறைவன்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம நினச்சிக்கணும். அதுக்கு திருக்குறான் வசனங்கள், அவனோட வாயில் அல்லாஹ்வுடைய வசனங்கள் தான் அது எல்லாமே, அல்லாஹ் பேசுனது தான் அது எல்லாமே. அதை தான் நம்ம வந்து ஒரு வாட்டியும் தொழுகையில் வந்து நம்ம பேசுகிறோம். அப்போ நம்ம தொழுகையில் அதை சொல்லும் பொழுது நம்ம அமைதியான முறையில் அதை சொல்கிறோம். ஒரு ஆயத்து ஓதும் பொழுதும் நடுவில் கேப் விட்றோம். அந்த கேப் வந்துட்டு நம்ம நினச்சிக்கணும் அந்த டைமில் என்ன அப்படின்னா, நம்ம சொல்லும்போது அல்லாஹ் தஆலா அது பதில் கொடுப்பான். அது நம்ம வேகமாக ஓதிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்குமா தெரியல. ஒரு இதுக்கும் பொறுமையான முறையில் அதுக்கு கேப் விட்டு அல்லாஹ் பதில் சொல்லுவான் அப்படின்ற நம்ம மனசோட நேற்று வச்சு நம்ம தொழுதோம் அப்படின்னா நம்மளோட தொழுகை வந்து ரொம்ப அமைதியான முறையில் இருக்கும், நம்மளுக்கு மனசு நிம்மதி கிடைக்கும். தொழுகை மட்டும் இல்லை, இப்போ இது மாதிரி இஸ்லாத்தில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இஸ்லாத்தில் மனசு அமைதி பெறுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்போ இந்த தூக்கு போட்டுக்கிறது, இந்த சூசைட் அட்டன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஸ்லாம் வந்து தடை பண்ணிருச்சு ஸ்டார்டிங்லேயே. அதே நேரத்தில் மனசு அமைதியாகவும் இருக்குது. இப்போது நான் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அண்ணனோட கிட்ட கேட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இதெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு களிமெல்லாம் சொல்லிட்டு அப்படியே அல்லாஹ்வோட கிருபையில் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறேன். எல்லா விஷயத்தையும் நான் 6-5 இதெல்லாம் பண்ணிட்டு வரல. ஆனால் இஸ்லாம் மட்டும்தான் அல்லாஹ் தஆலா எனக்கு சான்ஸ் கொடுத்தான் ஆராயிறதுக்கு. எப்படி அப்படின்னா, இஸ்லாத்துக்கு களிமா சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு அப்புறம் ஆராய்ச்சேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இஸ்லாம் உண்மையாக போய் அப்படின்லாம் பார்க்கல. சொன்னவொடனே எல்லாம் ஏற்றுக்க வச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா மனசை பக்குவப்படுத்திட்டான்.
சொன்னோடனே அப்போ ஓகே இதான் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போனேன், படித்தேன், உண்மையானு பட்டுருச்சு. அதுக்கப்புறமா தான் இஸ்லாத்தை பற்றி யோசித்தேன். அப்போ யோசிக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும். சைத்தான் தான் அது நல்ல வழி கெடுக்கிறது. நிறைய டவுட்ஸ் வரும். இப்போ இது உண்மையாக இருக்கலாமா இல்லை பொய்யா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹதீஸ்களையும் குரான் வசனங்களையும் எடுத்து படிக்கும்பொழுது நம்மளுக்கு இப்போ என்ன டவுட் வருதோ, இப்போ எந்த மாதிரி டவுட் வருதோ இது வந்துட்டு உண்மையான டவுட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். இதே டவுட்டு 1400 வருஷத்துக்கு முன்னாடி சகாபாவுக்கு வந்திருக்கும். அவங்க ரசூல்லா கிட்ட போய் கேட்டிருப்பாங்க. இதுதான் ரசூல்லா அவங்களுக்கு பதில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அது தெரியும் இது உண்மை, இது உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போது இந்த விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக எல்லாமே நம்ம கண் கூட பார்க்குறோம். 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இதுக்கு இப்போ ப்ரூஃப் இருக்குது. என்ன ப்ரூஃப் அப்படின்னா, முகமது நபி வாழ்ந்தாங்களா, வாழ்ந்தாங்க. அவங்க வாழ்ந்ததுக்கான இடம் இப்போ இருக்குது. நம்ம கண்ணால் போய் பார்க்க முடியும். இதைத்தான் உலக மக்கள் ஃபுல்லாக போயிட்டு அங்கே போய் பார்த்துட்டு வராங்க. அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் அங்கே இருக்குது. அவங்க கூட வாழ்ந்தவங்க அங்கே அந்த இடங்கள் இருக்குது. இதெல்லாமே அறிவியல் பூர்வமும் நம்ம கண்ணில் பார்க்க முடிஞ்ச ஆதாரபூர்வமான உண்மைகள். இந்த மார்க்கத்தை நம்ப வேறு எந்த மார்க்கத்தை நம்புறது? அப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த மார்க்கின் பக்கம் நம்ம எல்லாரையும் அழைப்போம். அல்லாஹ் தஆலா உலக மக்கள் அனைவருக்கும் ஹிதாயத்தை கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஃபர் ஃபித் தாரைனி ஜன்னஹ்.